18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்கப்பிள்ளையே, ரொம்ப நேரமாவே உன்கிட்ட ஒரு நல்ல செய்தியை சொல்றதுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். இங்க எல்லாருமே பணம் சம்பாதிக்கிறது தான் பெரிய விஷயம் நினைச்சு வாழ்க்கையில அதுக்காகவே போராடிக்கிட்டு இருக்கும்போது, எல்லாருடைய நல்ல மனசும் நல்ல குணமும் இரக்க குணமும் கூட மறைஞ்சு போயிடுது. ஏன்னா பணம் இருக்கிறவனை மட்டும்தான் இங்க நல்லவன் பெரியவன்னு சொல்றதுனால எல்லாருமே அதை தேடியே ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா நீயும் அப்படிப்பட்ட ஒருவர்களால இருக்காத. பணம் தேடுறதும் சம்பாதிக்கிறதும் உனக்குன்னு சொத்து சுகத்தை சேர்த்து வச்சுக்கிறதும் ரொம்ப அவசியம்தான். ஆனா அதுக்காக அதைவிட மிக சிறப்பான உறவுகளையும் சந்தோஷங்களையும் கூட நீ இழந்துட்டு தான் தேடணும்னு பணம் சம்பாதிக்கணும்னு அவசியம் இல்லைங்கிறதையும் நீ புரிஞ்சுக்கோ என் செல்லமே. ரொம்ப நேரமாவே உனக்கான விஷயத்த நீ எதிர்பார்த்தது போல முடிச்சு கொடுக்கணும்னு காத்துக்கிட்டு இருக்க இந்த கருப்பசாமி இப்போது உன் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக உன் வீட்டுக்குள்ளேயே வந்துட்டேன். எப்பவுமே உனக்கான வேலைகளை நீ தான் செஞ்சுக்கணுமே தவிர அடுத்தவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டு அவங்க ரொம்ப அலட்சியமா அதை செஞ்சு முடிச்ச பிறகு என்னடா இது இப்படி ஆயிடுச்சேன்னு வருத்தப்படுவதை விட உன்னுடைய வேலைகளையும் உன்னுடைய பொறுப்புகளையும் நீயே செய்ய பழகிட்டீனா எந்த நேரமும் துன்பமில்லாமல் வாழலாம் அல்லவா? எப்பவுமே இவங்க செய்வாங்க அவங்க செய்வாங்கன்னு எந்த வேலையையும் யாரை நம்பியும் ஒப்படைக்காத. எதை சிறந்ததா செய்யணும்னு நினைச்சாலும் அதை நீயே செய்வதுதான் அது சரியாக முடிவதற்கான வாய்ப்பாக இருக்கும். இங்க ஒரு சிலர் அடுத்தவங்கள மட்டம் தட்டி பேசி அவங்க மனசை காயப்படுத்திடுறாங்க. ஏன் அப்படி செய்கிறாங்கன்னா, நம்ம இன்னைக்கு நல்லா வசதியா இருக்கோம், நம்ம சொன்னா எல்லாரும் அடங்கி போயிடுவாங்கன்ற ஆணவத்தில் அப்படி செய்கிறாங்க. ஆனால் காலம் மிகவும் சக்தி வாய்ந்ததுன்றத அவர்களுக்கு சீக்கிரமே உணர்த்துவேன். ஏன்னா எந்த நொடி யார்கிட்ட இருந்து எப்போது காசு எப்படி போகும் வரும்னு யாராலும் சொல்ல முடியாது. இன்னைக்கு காசு இருக்கிறவன இந்த உலகம் அடிபணிஞ்சு நிற்கிது கேட்கும். நாளைக்கே அவங்களுக்கு ஏதாவது ஒரு நிலைமை ஏற்பட்டு கீழே தாழ்ந்து வந்து விட்டால் இந்த உலகம் அவனை தூற்றவும் தயாராக இருக்குதுங்கிறத நீயும் புரிஞ்சுக்கணும் என் செல்லமே. ஏன்னா இந்த காசு பணம் சம்பாத்தியம் வருமானம் வரவு எல்லாமே எப்போ வரும் எப்போ போகும்னு யாருக்குமே தெரியாது. இதை புரிஞ்சுக்கிட்டினா உன் வாழ்க்கை சரியாக இருக்கும். நீ சில விஷயங்களை அடுத்தவங்களுக்கு எடுத்து சொல்லும்போது எப்படியாவது அதை புரிய வைக்கணும்னு முயற்சி செய்கிற. ஆனால் அவங்களுக்கு அது நல்லா புரிஞ்சாலுமே கூட வேணும்னே புரியாதவங்க போல நடிச்சுக்கிட்டு இருக்காங்கன்றத நீ எப்போ புரிந்து கொள்ள போகிறாய் என் செல்லமே? எப்பவுமே உன்னை நீ பெருமையா அடுத்தவங்கிட்ட காட்டிக்கணுங்கிறதுக்காக யாரையும் தரம் தாழ்த்தி பேசாதே. அப்படி வேறு யாராவது செய்கிறாங்கன்னாலும் அப்படிப்பட்ட நபர்களிடம் எதிர்த்து சண்டைக்கு போறதை விட ஒதுங்கி விலகி நிற்கிறது தான் உனக்கு சிறப்பானதாக இருக்கும். இன்னைக்கு வேணும்னா அவங்க உன்னை புரிஞ்சுக்காம இருக்கலாம், ஆனா அதுக்காக நீ கவலைப்படாதே. அவர்கள் உன்னை புரிஞ்சுக்கணும்னு முயற்சி செய்ய மாட்டாங்க. ஆனா எல்லாரும் உன்னை சரியாக புரிந்து கொள்வதற்கு இந்த கருப்பசாமி நான் வழிகாட்டுறேன். எப்பவுமே எதையாவது செய்யும் போது அடுத்தவங்க தப்பா நினைச்சிருவாங்களோன்னு பயந்து பயந்து வாழாத. ஏன்னா அவங்க அப்படி யோசிக்காம 1000 தப்பை செஞ்சுட்டு தைரியமாக உலா வரும்போது உன்னையே ஏமாத்தி உனக்கே துரோகம் செஞ்சுட்டு உன்கிட்டயே நல்லா பேசும்போது சுயநலத்தோட தான் வாழ்க்கை தான் பெருசுன்னு வாழ்ந்துக்கிட்டு உன்னை பத்தி சற்றும் யோசிக்காமல் தனக்கான காரியங்களை சரியா செஞ்சுக்கும் போது அவங்க உன்னை நினைச்சு பயப்படலைங்கிறது உனக்கே தெரிகிறது தானே. அவங்க உன்னை நினைச்சு பார்த்து பயந்து வாழ்வதில்லை என தெரியும் போது நீ மட்டும் ஏன் அவங்களுக்காக யோசிக்கிற? அவங்க என்ன நினைப்பாங்களோ என்ன சொல்லுவாங்களோன்னு முதல்ல அடுத்தவங்களை பத்தி யோசிக்கிறத நிறுத்து. அவங்கவங்க வாழ்க்கைக்கு பணம் தான் தேவைன்னு யோசிச்சுக்கிட்டு சொந்த பந்தங்களையும் கூட பிறந்தவங்களையும் உறவுகளையும் கூட மறந்து விடுகிறார்கள். ஏன்னா பணங்கிற காகிதம் அவ்வளவு பெருசாக எல்லாருக்கும் ஆட ஆரம்பிச்சிருச்சு. நீயும் அவர்களில் ஒருவனாக மாறக்கூடாது என் தங்கமே. எப்போதுமே காசு பணம்ன்றது பெரிய விஷயம்தான், ஆனா அதுக்காக தேவையில்லாத உறவுகளை விலக்கி வச்சிடக்கூடாது. அடுத்தவங்க மேல ரொம்ப சுலபமா பழி போட்டுடலாம், ஆனா அதே பழி தான் மேல விழுந்தாதானே அது எவ்வளவு வலியையும் வேதனையும் கொடுக்கும்னு தெரியும். எப்பவுமே யாரை பற்றியும் புறம் பேசுவதோ அல்லது அடுத்தவர் மீது பழி போட்டு வீண் கதை பேசுவதோ வேண்டாம். வெற்றி பெறணுன்ற எண்ணத்தோட அதற்கான முயற்சிகளை மட்டும் நீ தொடர்ந்து செஞ்சினா நிச்சயமாக உனக்கான வெற்றியை நான் தருவேன்.
உனக்கு வெற்றி பெறுவதற்கென நேரத்தை நான் ஒதுக்கி வச்சிருக்கேன். ஆனா அது நடக்கிறதுக்குள்ளாகவே அவசரப்பட்டுக்கிட்டு இன்னுமே நான் நினைச்சது நடக்கல, எனக்கு அதிர்ஷ்டமே இல்லைன்னு புலம்பிக்கொண்டே இருக்காதே என் தங்கமே. ஆடம்பரங்கிறது காசு பணம் இருந்தாதான் வரும். ஆனா நிம்மதியா இருக்கிறதுக்கு பணம் தேவையில்லை அல்லவா? நல்லா செலவழிச்சு ஆடம்பரமா வசதியா வாழ்றதுக்கு தான் காசு பணம் சம்பாதிக்கணுமே தவிர நிம்மதி என்பது நீ எளிமையாக வாழ்ந்தால் கூட உனக்கு கிடைக்கும். பணம் எப்போதுமே நிம்மதியிடம் தோத்து போயிடும். நீயும் நிம்மதியாக வாழ்வதற்கு முயற்சி செய். நீ நிம்மதியாக வாழ்றதுக்கு காசு பணம் தான் வேணும்னா அதையும் நான் உனக்கு தர்றேன். எப்பவுமே வாழ்க்கையில பணம் சம்பாதிக்கிறது மட்டும்தான் பெருசுன்னு யோசிக்காத. அதைவிட மிகவும் முக்கியம் நிம்மதியான தூக்கமும் சந்தோஷமான வாழ்க்கையுங்கிறத நீ புரிந்து கொள் என் செல்லமே. எப்பவுமே வாழ்க்கையில நேரத்தை வீணடிக்காமல் கவனமாகவும் பொறுப்பாகவும் வாழ கத்துக்கோ. நேரத்திற்கு மதிப்பு கொடுக்காத சில மனிதர்கள் வாழ்க்கையவே வீணாக்கி நொந்து போய் கஷ்டப்படுறாங்க. எப்போ எது கிடைக்குதோ அப்போவே அதை சரியா பயன்படுத்திக்கிட்டு வாய்ப்புகளை முன்னுக்கு கொண்டு வந்து முன்னேறப்பார் என் செல்லமே. ஒருபோதும் நான் உன்னை துன்பப்படவோ கஷ்டப்படவோ விடமாட்டேன். நீயும் மனசை இலகுவா வச்சுக்கிட்டு என்ன நடந்தாலும் இந்த கருப்பசாமி பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு, எதுவுமே நமக்கு தவறா நடக்காதுன்னு தைரியமாக உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பி. நீ எத்தனையோ கஷ்டப்படும் போதெல்லாம் இப்படி ஒரு கஷ்டம் என் எதிரிக்கு கூட வந்துடக்கூடாதுன்னு நினச்சிருக்க. அந்த அளவுக்கு துன்பம் உனக்கு பல பக்குவங்களை கற்றுக் கொடுத்துருச்சு. என் எதிரி கூட கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிற உன்னை நான் கஷ்டப்பட விடுவேனா? நிச்சயமாக அத்தனை துன்பங்களையும் போக்குவேன். ஒரு விஷயத்தை பற்றி பேசிக்கிட்டே இருந்தீனா உன் பலம் என்ன பலவீனம் என்னன்னு உனக்கு எதிரில் இருக்கவங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். அதுவே நீ அமைதியாக இருந்தீனா உன்னுடைய பலவீனம் என்ன என்பதை புரியாமல் எதிரியும் தலையை பிச்சுக்குவான் தானே. முடிஞ்ச அளவுக்கு அமைதியா பேசு, குறைவா பேசு. பேச்சை குறைக்கும் போதே உன்னை பற்றி எந்த விஷயத்தையும் யாருமே தெரிஞ்சு கொள்ள முடியாது. துன்பங்களும் துயரங்களும் எல்லாமே வரும்னு ஒருபோதும் பயப்படாதே. ஏன்னா எதுவுமே இங்க நிரந்தரம் கிடையாது. நிச்சயமாக உனக்கான நிலையான சந்தோஷத்தை இந்த கருப்பசாமி நான் தர்றேன். இந்த உலகத்தில் உன்னை விட பெரியவங்க யாருமே இல்லைன்னு நீ நினைச்சுக்காத. அதே போல இங்கு எல்லாருமே உன்னை விட தாழ்ந்தவர்கள் என்றும் நீ நினைச்சு கொள்ள வேண்டாம். வாழ்க்கை என்பது மிகவும் உயர்வான விஷயம். அது எப்போ யாருக்கு உயர்வை கொடுக்கும் யாருக்கு தாழ்வை கொடுக்கும் என யாராலுமே கடிக்க முடியாது என் செல்லமே. உன் வாழ்க்கைக்கு என்ன தேவைன்றதை முழுவதுமாக புரிந்ததால் தான் இப்போது உன்னுடைய தேவையை நிறைவு செய்யும் விதமாக இந்த கருப்பசாமி உன்னை தேடி வந்திருக்கேன். எப்பவுமே உன்னை புரிஞ்சுக்காதவங்களை நினைச்சு நீ கவலைப்படவே வேணாம். ஏன்னா அவங்க உன்னை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா உன் பக்கம் இருக்கிற நியாயத்தையும் புரிஞ்சுக்குவாங்க. அவர்கள் காலாகாலத்திற்கும் இப்படியே உன்னை புரிஞ்சுக்காம உனக்கு எதிராகவே பேசி உன்னை எதிரியாகவே நினைச்சு என்ன செய்ய போறாங்க? காலம் மாறும். உன்னை பற்றிய புரிதலை அவர்களுக்கு உண்டாக்கி உன்னை நல்லவன்னு அவங்க நினைக்கிறதுக்கு உண்டான எல்லா சூழ்நிலைகளையும் எல்லா உண்மைகளையுமே கூட நிச்சயமாக நான் உணர்த்துவேன். எப்போதுமே நான் ஏமாந்துட்டே நினைச்சு கவலைப்படாத. ஏமாற்றிய நபர், அதாவது உனக்கு கஷ்டத்தை கொடுத்த நபரே ஏண்டா இவங்களை போய் ஏமாத்தணும்னு சிந்திக்கக்கூடிய அளவுக்கு நீ தைரியமாக வாழ்க்கையில் முன்னுக்கு வர முயற்சி செய்யணும். உன்னை ஏமாத்தினவர் மறுபடியும் இனிமே யாரையுமே ஏமாற்றக்கூடாதுன்னு உணர்ந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அந்த ஏமாற்றத்தை தாண்டி வெளியில் வந்து ஜெயிச்சு அவரை கீழே பணிய வச்சு நீ மேலே ஏறி உட்கார்ந்து வாழ்வில் ஜெயித்து காட்ட வேண்டும் என் செல்லமே. உன்கிட்ட யாராவது பொய் சொல்றாங்கன்னா அவங்களுக்கு உன்னை அந்த அளவுக்கு பெருசா முக்கியத்துவம் கொடுக்கல. உன்கிட்ட பொய் சொல்லி நாளைக்கு அந்த உண்மை தெரிஞ்சாலும் நீ பேசாம போனாலும் கவலை இல்லைன்ற எண்ணத்துல தான் பொய் பேசுறாங்க. அப்படிப்பட்டவர்களிடம் நீ மறுபடியும் போய் ஏன் பொய் சொன்னீங்கன்னு கேட்காத. ஏன்னா அவங்க தான் நீ தேவையில்லைன்னு நினைச்சிட்டாங்கல்ல. இனிமே நீ ஏன் அவர்களை தேடி போக வேண்டும்? உன்னை தேவையில்லைன்னு நினைச்சவங்கள நீயும் தேவையே இல்லைன்னு ஒதுக்கிட்டு உன் வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இரு. இந்த உலகத்துல பணக்காரன் பேசாம இருந்தாலும் அவங்கிட்ட போய் கெஞ்சி கெஞ்சி பேச சொல்லுவாங்க. இதுவே ஏழை பேசினாலும் இந்த உலகம் ஒருபோதும் திரும்பி பார்க்கவோ பேசவோ செய்யாது. ஏன்னா பணம் தானே இந்த உலகத்துல பேசணுமா வேணாமாங்கிறதையே முடிவு செய்து. நீ தேவையில்லைன்னு நினைச்சா நல்லவனாவே இருந்தாலும் உனக்கு கெட்டவன்னு சொல்லுவாங்க.
இதுவே நீ அவர்கள் காரியத்தை முடித்துக்கொள்ள தேவைப்படுகிற ஆளாக இருந்தா, நீ நல்லவன் கெட்டவன் எப்படி இருந்தாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது, நீதான் எனக்கு தேவைன்னு உன்னை அவர்கள் தேவைக்கு பயன்படுத்தி கொள்ள நினைப்பார்கள். இந்த உலகத்துல நீ கொஞ்சம் கவனமா இல்லாட்டியும் அவரவர்கள் தேவைக்கு உன்னை ஆட்டி படைச்சிடுவாங்கன்றத புரிஞ்சுக்கிட்டு தெளிவாக கவனமாக வாழ்க்கையை வாழப்பாரு.